அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ப்ரெட் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நினச்ச உடனே நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 ப்ரெட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஓரத்தில் இருக்க கருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கையாலே நம்ம வந்து உதிரி ஆக்கி வச்சுக்கலாங்க. ஒரு 5 ப்ரெட்டு செஞ்சிங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வரும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அது கையாலேயே நான் வந்து மேஷ் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, நல்லா இந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். அதோடைய ஒரு 1/2 கப்பு வெங்காயத்தை நான் வந்து இப்போ சேர்த்துட போகிறேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து ப்ரெட்டு தூளையும் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அதோடு சேர்த்து ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா அந்த மாவுலாம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வருங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன். நம்ம முட்டை உடச்சி ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க, நல்லா வரும். பாருங்கள், எல்லாத்தையும் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சின்ன சின்னதாக நான் வந்து பால்ஸ் பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வடை மாதிரி கூட நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கலாங்க. அந்த ப்ரெட்டோட இனிப்பு, உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க கேட்ட உடனே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து உடனே செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபியை. பாருங்கள், நான் குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டேங்க. டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் செய்யுதுன்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபிலாம் சிம்பிளாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகணும். நம்ம போட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியதாங்க. நீங்கள் நம்ம போட்ட உடனே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடணுங்க. இதோட ஒரு காஃபி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் வந்து இதை அப்படியே செஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பிரெட் கிரம்ஸில் எடுத்து நீங்கள் எக்கில் டிப் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு அதேமாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இதில் வந்து எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக இழுக்காது. பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஈவினிங் டைமில் நான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கேங்க. இதோட ஒரு காஃபி தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தாங்க. ப்ரெட் வச்சு செய்யும்போது எந்த ரெசிபியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. அந்த ஆனியனோட அந்த உருளைக்கிழங்கோட சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.